நமக்கு எதுக்கு பிரச்சனை என்று எல்லோரும் விலகி நிற்பதான் இந்த நாட்டுக்கு பிரச்சனையாக மாறி நிற்கிறது. இது என் பிரச்சனை, இது உன் பிரச்சனை, இது நம் பிரச்சனை, நம் நாட்டின் பிரச்சனை என்று எப்போது எண்ணுகிறோமோ அன்றுதான் இதற்கு ஒரு விடிவு பிறக்கும். அதுல ஏழை பணக்காரன், அந்த சாதி இந்த சாதி நொந்த சாதி ஒரு கர்மமும் கிடையாது. எல்லாருக்கும் கல்வி. நம் மக்களுக்கு அதிகப்படியாக பணம் தேவைப்படுவது கல்வியும் மருத்துவம் தனியார் மயப்படுத்தப்பட்டு விட்டதால் தரமான கல்வி தரமான மருத்துவத்தை பெறுவதற்கே அதிக பணம் தேவைப்படுகிறது. அதற்கு பால்ல தண்ணி கலந்தா வாங்குறது இல்ல, எண்ணெயில தண்ணி கலந்தா வாங்குறது இல்ல, மசாலால செங்கல் பொடியை கலந்தா வாங்குறது இல்ல, அரிசியில கல் கிடந்தா வாங்குறது இல்ல. எதுலையும் கலப்படம் பிடிக்காது. தன் சாதி தவிர வேற சாதிக்கிட்டு போற, தன் மதம் தவிர எதிலையுமே கலப்படத்தை விரும்பாத இந்த இனம் உயிருக்கு நிகரான தன் தாய்மொழியில் பிறமொழியை கலந்து கலந்து பேசுது. இங்கிலீஷ் சமஸ்கிரி தான். எனக்கு ஒரு மயிரும் இல்லை. எவன் விழுகிறான் போறான். என் நாட்டு மக்களின் நலன் தான். வருவேன், அரசு பள்ளி கல்லூரியின் தரத்தை உயர்த்துவேன். மருத்துவம் எவன் மருத்துவமனை திறந்தான்னா மூணு என் மருத்துவமனை தமிழ்நாடு அரசு மருத்துவமனை தரமா இருக்கும். ஏன்னா தமிழன் நடத்துகிற அரசு, தமிழன் உலகத்திலே தலை சிறந்த இனத்தின் மக்கள், அறம் சார்ந்து வாழ்ந்த மக்கள். துளி கூட கலப்படத்தை விரும்பாத இவன் தன் தாய்மொழியில பிறமொழி கலந்து கலந்து வச்சுக்கிறான். கொடுமை. செய்திகளை விரைவு செய்திகளாக தெரிந்து கொள்ள மறக்காம மெய் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேரன்பு கொண்டு நாங்கள் பெரிதும் நேசிக்கின்ற எங்களின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்திலே கேட்டு வருவது உங்கள் வாக்கை மட்டுமல்ல, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் உங்களின் ஓட்டுக்கானவர்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கானவர்கள், வாக்குக்கானவர்கள் அல்ல, என் மக்களின் வாழ்க்கைக்கான பிள்ளைகள் நாங்கள். வாக்கு வருது வரவில்லை, அதை பற்றி என்றைக்குமே நாங்கள் கவலைப்பட்டதில்லை. என் மக்களின் வாழ்க்கையை பன்னெடுங்காலமாக வறுமை ஏழ்மையில் ஆழ்ந்து தோய்ந்து அவதிப்படுகிற அல்லலுறுகிற என் அருமை சொந்தங்களை இதிலிருந்து மீட்க முடியாதா காக்க முடியாதா என்கிற ஏக்கம்தான் உலகில் பல்வேறு நாடுகளில் இருக்கிற அரசியல் அதிகாரம் நிர்வாகத்தை வாசித்து நேசிக்கிற பிள்ளைகள், நம்மை விட வளங்கள் குன்றிய நாடுகள், ஒவ்வொரு வளத்தை வைத்துக்கொண்டு எப்படி அந்த நாடுகள் தன்னிறைவை அடைகிறது, பொருளாதாரத்தில் மேம்படுகிறது, தொழில்துறையில் வளர்ச்சி அடைகிறது, வறுமை ஏழ்மை இல்லாது செழுமையாக வாழ்கிறது என்பதையெல்லாம் உற்று கவனிக்கிற உங்கள் பிள்ளைகள், இவ்வளவு வளங்கள், காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மலைவளம், கடல் வளம், எல்லாவற்றுக்கு மேலாக மனித வளம், இவை எல்லாம் வைத்திருக்கிற என் நாடு ஏன் இவ்வளவு ஏழ்மை வறுமையில் சிக்கி திணறுகிறது, தவிக்கிறது? இதையெல்லாம் சிந்திக்கும் போது கோபம் வராமல் எப்படி போய்விட முடியும்? இங்கே ஒரு சிக்கல் இருக்குது, ஒரு பிரச்சனை. நமக்கு எதுக்கு பிரச்சனை என்று எல்லோரும் விலகி நிற்பதான் இந்த நாட்டுக்கு பிரச்சனையாக மாறி நிற்கிறது. இது என் பிரச்சனை, இது உன் பிரச்சனை, இது நம் பிரச்சனை, நம் நாட்டின் பிரச்சனை என்று எப்போது எண்ணுகிறோமோ அன்றுதான் இதற்கு ஒரு விடிவு பிறக்கும். அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, நாம் ஆட்சி மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல. ஒரு கட்சியை மாற்றி இன்னொரு கட்சியை ஆட்சியில் அமர்த்துவதால் இங்கே என்ன நடந்திருக்கிறது, நடந்துவிட போகிறது. நம்முடைய கோட்பாடு என்பது அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்.
நாம் அரசியல்வாதிகள் அல்ல, லட்சியவாதிகள், புரட்சியவாதிகள். கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்தவர்கள் அல்ல. பழுதாய் போன கட்டடத்தில் சன்னக்கட்டையை பேத்து கதவை மாற்றி சீர்திருத்த வந்தவர்கள் அல்ல. அந்த கட்டடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டடம் கட்ட வந்த புரட்சியவாதிகள் என்பதை என்னிலும் இளையோர் எதிர்கால தலைமுறையை ஒரு புரட்சிகர தலைமுறையாக மாற்றி படைக்க நிற்கிற என் தம்பி தங்கைகள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையே தவறாக இருக்கிறது. மாற்றணும், அமைப்பை மாற்றணும். ஒரே ஒரு உதாரணம், அமைப்பை எப்படி மாற்றுவது? அது பலமுறை என்ன பேசிட்டு இப்போது இந்த விக்கிரவாண்டியில் ஒரு இடைத்தேர்தல் தேவையில்லை என்கிறேன். இது அவசியமற்றது. இந்த தேர்தல் யார் காசிலே நடக்கிறது? மக்கள் காசிலே. இங்க என்ன நடந்து விட போறது? இந்த ஒரு தேர்தலில் யார் வென்றாலும் என்ன நடந்து ஒன்றும் நடக்க போறதில்லை. பல கோடிகளை கொட்டி அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு ஊர்களில் இருந்து ஒரே தொகுதியை முற்றுகையிட்டு வேலை செய்து பல நூறு கோடிகளை கொட்டி, இது ஒரு கலாச்சாரம், இது ஒரு கேவலம், கேடுகட்ட ஒரு நிலை. அப்ப என்ன செய்யலாம்? மக்களை தொந்தரவு பண்ணாத, மக்களின் காசை வீணடிக்காத. இவ்வளவு காவலர்கள் நின்று வேலை செய்ய வேண்டியது இருக்கு. 10 நாள் எல்லா வேலையும் விட்டு வந்து நாங்க இங்க கிடக்க வேண்டியது இருக்கு. தங்க இடம் இல்ல, ஆக்கிரமிப்பு, சாப்பிட பொருள் இல்ல, ஒண்ணும் கிடைக்கல. எங்க படுத்துங்கிறது, எங்க இருக்கிறது? பணம் வைத்திருக்கிறவர்கள் முதல்ல ஆக்கிரமித்துக் கொள்கிறார்கள். விடுதிகளை, மண்டபங்களை அவர்கள் எடுத்துக் கொள்கிறார். நாங்கள் எங்க படுக்கிறது? தெருவில் படுத்து வேலை செய்யறதா? அப்ப இந்த முறையை மாற்றணும். என்ன செய்யலாம்? இடைத்தேர்தலே வேண்டாம். அப்ப என்ன செய்யலாம் சீமான்? ஐயா புகழேந்திக்கு அடுத்தபடியாக வாக்கு பெற்றவர் யார்? அவர் எத்தனை ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். அதற்கு அடுத்தபடியாக போட்ட அவர் மீதும் மக்கள் நம்பிக்கை வைத்து வாக்கு செலுத்தியிருக்கார்கள். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து வாக்கு செலுத்தியார். 1,00,000 வாக்கு, 20,000 வாக்கு, 50,000 வாக்கில் வென்றிருக்கிறாரா? அடுத்து வந்தவர் 1,50,000 வாக்கு வாங்கியிருக்கிறாரா? அந்த வாக்கும் மதிப்பு மிக்கது. அவர் மீதும் நம்பிக்கை வைத்து மக்கள் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். அப்படி என்றால் ஜனநாயகத்தை மதிப்பது, மக்களின் ஒவ்வொரு வாக்கையும் மதிப்பது உண்மை என்றால் ஐயா புகழேந்தி இல்லை, அடுத்த இடத்தில் வந்தவர் யாரோ அவரை இடைக்கால சட்டமன்ற உறுப்பினர் என்று அறிவிப்பதுதான் அமைப்பு மாற்றம். அப்படி அறிவிச்சிருந்தா என்ன ஆகும்? 2வது இடத்துல எந்த கட்சி வந்தது? அவர் சட்டமன்றத்துக்கு போயிருப்பாரு. மக்கள் நிம்மதியா இருப்பான், வேலைக்கு போவான். என்ன உங்களுக்கு கிடைக்கிற அந்த சாராயம், சாப்பாடு, இந்த 10,000 15,000 காசு கிடைக்காது. அதுதானே இந்த காசு. முதல்ல என் மக்கள் ஒன்று தெரியும், இந்த பணம் யாருடையது? இந்த பணம் எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வருகிறது? அறிவார்ந்த தமிழ் சும்மா மக்கள் உன்னை கவனிக்கணும். இப்ப என் தம்பி பாண்டியன் பேசும்போது கள்ளுக்கடை இருக்கும்போது கலப்படம் வந்துருதுங்கிறாங்க. அப்ப இந்த டாஸ்மார்க்கை விற்கிறதெல்லாம் என்ன தூய மதுதானா? அதெல்லாம் கலப்படம் இல்லையா? அதெல்லாம் ஹான்ஸை கலக்கி விற்கலையா? அதிலெல்லாம் ஊத்துறது இல்லையா? அதெல்லாம் தூய, அப்படியே தூய சாராயம். நாட்டு மக்களின் மீது நன்மை வச்சு காய்ச்சிறீங்க. அப்ப கள்ளச்சாராயம் எப்படி வந்தது? கல்லுக்கு தடை இருக்கு, கள்ளச்சாராயத்துக்கு, கள்ளச்சாராயத்துக்கு தடை இல்லை. இது ஒரு நாடு. பாண்டியன் சொல்லுகிறார் கள்ளுக்கடையை திறந்தால் கலப்படம் வர வாய்ப்பு இருக்கிறதுன்னு. நான் ஆட்சியில் அமர்ந்தவன ஒருத்தனை கலந்துர சொல்லு பாக்குறேன். அவன் கலக்க மாட்டான். ஒரு நேர்மையாளன் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தால் ஊழல் ஏது, லஞ்சம் ஏது, கலப்படம் ஏது, திருட்டு ஏது, கொலை ஏது, கொள்ளை ஏது தொலைச்சு பெறுவான். நான் கமிஷன் கேட்டா தானடா நீ வாங்க வேண்டிய நிலைமை வரும். நான் கேட்டா தானே. லஞ்சம் பெற்றா என்றால் பணி இடைக்கால பணி நீக்கம், பணியிட மாற்றம் கிடையாது. பணி நீக்கம், நிரந்தர பணி நீக்கம், வீட்டுக்கு போகும். முதலில் ஒன்று செய்வேன், நீ கையேந்தி கையூட்டு ஊழல் லஞ்சம் பெற வேண்டிய தேவையில்லாத ஒழிப்பேன். முதல்ல எப்படி ஒழிப்பேன்? எப்படி ஒழிப்பேன்?
ஆகச்சிறந்த கல்வியை தரமாக சரியாக சமமாக என் மக்களுக்கு கொடுத்துருவேன். அதுல ஏழை பணக்காரன் அந்த சாதி இந்த சாதி நொந்த சாதி ஒரு கர்மமும் கிடையாது. எல்லாருக்கும் கல்வி. ₹1 இருந்து 1 கோடி கல்வி வரை, ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம். தனிப்பெரும் முதலாளிகளின் கல்வி நிறுவனங்களை மூடுவதல்ல எங்கள் வேலை, போட்டியிடுவது. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரம் அரசு ஆகச்சிறந்த கல்வியை கொடுக்கிறதா, தனிப்பெரும் முதலாளி கொடுக்கிறானா? சண்டை. தோற்று போவார்கள். இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்தால் முடியாதது ஒரு முதலாளி கொடுப்பான் என்றால் அரசு தோற்று போனது என்பதை நீ அறிந்து கொள்ளணும். நடக்கவே நடக்காது. ஆகச்சிறந்த கல்வியை உலகத்தரத்தில் கொடுப்போம். பிறகு ₹1 வரை 1 கோடி மருத்துவம் வரை என் குடிகளுக்கு. அது 90 வயசு அப்பத்தாளா இருந்தாலும் சரிதான். அவள் இந்த தேசத்தின் தாய். அவளுக்கு மருத்துவம், தரமான சரியான சமமான மருத்துவம். மக்களுக்கு எதற்காக பணம் தேவைப்படுகிறது? பெருமகனார் அப்துல் கலாம் அவர்கள் கூட சொல்லுகிறார், நம் மக்களுக்கு அதிகப்படியாக பணம் தேவைப்படுவது கல்வியும் மருத்துவம் தனியார் மயப்படுத்தப்பட்டு விட்டதால் தரமான கல்வி தரமான மருத்துவத்தை பெறுவதற்கே அதிக பணம் தேவைப்படுகிறது. அதற்கு தேவைக்கு அதிகமாக பொருள் ஈட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. அதனால் கையேந்த வேண்டிய தேவை உருவாகிறது. இந்த நிலையை ஒழித்தால் 10,000 சம்பளம் என்றால் அதை செலவு பண்ண உனக்கு செலவழிக்க முடியாது. ஏன்னா உனக்கு செலவு இல்லையே. அந்த நிலையை உருவாக்கணும். கலப்படம் யார் செய்வா? 10 லிட்டர் தான் கல் இறக்க முடியுதுன்னா அது 20 லிட்டர் ஆக்குறதுக்கு கலப்படம் செய்வாங்க. அது தேவையில்லை என்று முடிவெடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. நீ உரிய விலையை கொடுத்து கொள்முதல். என் தங்கை சொல்ற மாதிரி அரசு பணி. பனை ஏறுவது குறிப்பிட்ட சமூகம், சட்டிபானை செய்வது குறிப்பிட்ட சமூகம், முடி திருத்துவது ஒரு குறிப்பிட்ட சமூகம், துணி வெளுப்பது ஒரு குறிப்பிட்ட சமூகம், மீன் பிடிப்பது ஒரு குறிப்பிட்ட சமூகம். இதை மாத்துறதாண்டா புரட்சி. இதை மாத்தணும். என் பாண்டிய ஏறி இறக்குனாதான் கல்லும் பதினியும் வருமா? நீ ஏறி இறக்குனா வராதா? வரும். எப்ப வரும்? அது அரசு பணினா போட்டி விட்டு வருவேன். 400 பேர் பொறியியல் படித்த 400 பேர் வாயில் காவலர் வேலை, வாட்ச்மேன் வேலைக்கு விண்ணப்பிக்கிறான். அதை சட்டசபையில் பேசுகிறார்கள். 400 பேர் இன்ஜினியர்ஸ் வாட்ச்மேன் வேலைக்கு விண்ணப்பித்திருக்கார்கள், வாயில் காவலர் வேலைக்கு என்று. அவ்வளவு வேலையின்மை இருக்கு. நாங்க உங்க பிள்ளைகள் கெஞ்சிரோம், உன் வாழ்விடத்திலேயே அரசு பணியை தர்றேங்கிறேன். எங்க பனை மரங்கள் அடர்த்தியா இருக்கோ அங்க தொழிற்சாலையை போடுறேங்கிறேன். பதனிலிருந்து கருப்பட்டி, பணம் கற்கண்டு, அவன் தம்பி விட்டுட்டான் பாண்டிய, பனங்கிழங்கு, பணம் பழத்திலிருந்து மிட்டாய். உலகத்தில் ஒரு மரம், ஒரு உயிர் தன் உடலில் எல்லா பாகங்களையும் மானுட பயன்பாட்டுக்கு தருதென்றால் அது பனை மட்டும்தான். என தென்னையின் உடம்பு பயன்படுவதில்லை, பனையின் உடம்பும் பயன்படுது. எங்க ஊர்ல பல மரப்பாலங்கள் பனை மரத்தை குறுக்க போட்டு தான். மச்செல்லாம் நாங்க பனை மரத்தை செதுக்கி வைரம் வாய்ந்த மரத்தை வச்சுதான். எங்க வீட்டுல இன்னும் எங்க வீட்டு மச்சு, நெல் கொட்டுற மச்சு பனை தான். உலகம் இயற்கை உணவுக்கு திரும்பி கொண்டிருக்கிறது. என் உடன் பிறந்தவனே, உங்கள் அண்ணன் வந்தா ரேஷன் கடையில் வெள்ளை சர்க்கரை, அது பேனிட், கருப்பட்டி வெல்லம் தான் விநியோகம் பண்ணுவேன். நான் வரும்போது ரேஷன் கடையை மூடிடுவான், ஏன்னா உணவு மானியத்தை ஒழிக்கிறான். நான் வரும்போது வேற கடையை திறப்பேன். எப்படி? நெய்தல் அங்காடி, மருதம் அங்காடி, குறிஞ்சி அங்காடி என்று அங்கங்க திறந்து என் மக்களுக்கு குறைந்த விலையில் கொடுப்பேன். நெய்தல் அங்காடி மீன் நானே பிடிப்பேன். தான் சொந்தமா படகு வச்சிருக்கேன், நான் பிடிக்கிறேன், என்ன பிடிச்சு எனக்கு வித்துரு. நான் ஏற்றுமதி செய்யறேன் உலக நாடுகளுக்கு. தமிழ்நாடு அரசு ஆக சிறந்த உணவுகளை ஏற்றுமதி செய்யும். நெய்தல் அங்காடி, மருதம் அங்காடி, அரிசி, தக்காளி, வெண்டைக்காய், சொரக்காய், பூசணிக்காய், கீரை எல்லாம் நான் விற்கிறேன். உனக்கு வந்து வாங்கிட்டு போக சோம்பேறித்தனமா இருக்கா? அமேசான், இந்த ஸ்விக்கி, ஸ்மோட்டோ, அந்த அரிசி, அப்பா 2 பிரியாணி
எனக்கு ஆர்டர் பண்ணு, இவனெல்லாம் தூக்கிட்டு நானே வச்சிருப்பேன். படித்த இளைஞர்களுக்கு நானே மோட்டர் பைக் கொடுப்பேன், நானே அதுக்கான வண்டி வாங்கி கொடுப்பேன். நீ சொல்லிட்டு வச்சுக்கோ, ஒப்பந்தம் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, ஐயா எனக்கு 1/2 கிலோ கீரை, கொஞ்சம் கீரை, 1 கிலோ தக்காளி எல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுத்துருவான். நீ காசை கொடுத்துட வேண்டியதான். நீ தான் உழைக்க சோம்பேறி தனப்பட்டு வெளியேறிட்டியே. பனையில இருந்து கல்லுல காய்ச்சற கருப்பட்டி அதிக விலைக்கு போகுது. பதநீர்ல சுண்ணாம்பு தேய்க்கிறது கூட கலப்படம்ங்கிறான். துளி கூட கலப்படத்தை விரும்பாத இவன் தன் தாய்மொழியில பிறமொழி கலந்து வச்சுக்கிறான். பால்ல தண்ணி கலந்தா வாங்குறது இல்ல, எண்ணெயில தண்ணி கலந்தா வாங்குறது இல்ல, மசாலால செங்கல் பொடியை கலந்தா வாங்குறது இல்ல, அரிசியில கல் கிடந்தா வாங்குறது இல்ல. எதுலையும் கலப்படம் பிரிக்காது. தன் சாதி தவிர வேற சாதிக்கிட்டு போற, தன் மதம் தவிர எதிலையுமே கலப்படத்தை விரும்பாத இந்த இனம் உயிருக்கு நிகரான தன் தாய்மொழியில் பிறமொழியை கலந்து பேசுது. இங்கிலீஷை சமஸ்கிருதம் கொடுமை. இது ஒரு சபிக்கப்பட்ட இனமாக, ஒரு சிதைந்த அழிந்து போன சமூகமாக மாறிடுச்சு தமிழ் சமூகம். கள்ளுக்கடையை இவர்கள் திறக்க மாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் வியாபாரம் வீழ்ந்துவிடும். டாஸ்மார்க் வியாபாரம் வீழ்வது, இவர்கள் காய்ச்சுகிற ஆலையில் இருந்து இங்கே இந்த டாஸ்மார்க் கடைக்கு கொண்டு வருகிற சரக்கெல்லாம் இவர்கள் காய்ச்சுவதுதான். மொத்தமாக ஒரு குவார்டர் அவங்க காய்ச்சி அந்த போத்தலை அடைக்கிறதுக்கு அவங்க செலவு பண்றது 12 ரூபாய் தான். 9 ரூபாய் 12 ரூபாய் இவ்வளவுதான். ஆனால் எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறார்கள் பாருங்கள். கொள்ளை லாபம் ஈட்டுகிறார்கள். என் அன்பு சொந்தங்கள் ஒன்றை அறியணும். நீங்கள் வரம் கேட்பது தேவதைகள்கிட்ட இல்ல, பிசாசுகள்கிட்ட கேட்கிறீங்க. அதான் பிரச்சனை. நீங்கள் எதிர்பார்ப்பது பிசாசுகள்கிட்ட. நீங்கள் தேவதையிடம் வரம் கேட்டால் அது தரும். என்ன வரம் வேண்டும்? தெய்வத்திடம் கேட்க வேண்டும் அல்லது தேவதைகளிடம் கேட்க வேண்டும். நீங்கள் பிசாசிடத்திலே, சாத்தான்களிடத்திலே வரம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் கொடுப்பார்கள். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தால் 10 லட்சம், அதெல்லாம் பிசாசுகளின் வரம். அதுதான் இவர்களின் ஆட்சி முறை. இவர்களால் தரமான பள்ளி கல்லூரியின் தரத்தை உயர்த்த முடியாத காரணம் தனியார் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளை வைத்திருப்பதே இந்த ஆட்சியாளர்கள் தான். அரசு பள்ளி கல்லூரியின் தரத்தை உயர்த்திவிட்டால் அங்கே இவர்கள் வியாபாரம் படுத்துவிடும். எனக்கு ஒரு மயிரும் இல்லை, எவன் விழுகிறான் போறான். என் நாட்டு மக்களின் நலன் தான். வருவேன், அரசு பள்ளி கல்லூரியின் தரத்தை உயர்த்துவேன். மருத்துவம், எவன் மருத்துவமனை திறந்தான்னா 3 என் மருத்துவமனை தமிழ்நாடு அரசு மருத்துவமனை தரமா இருக்கும். ஏன்னா தமிழன் நடத்துகிற அரசு, தமிழன் உலகத்திலே தலை சிறந்த இனத்தின் மக்கள், அறம் சார்ந்து வாழ்ந்த மக்கள். அறம் சார்ந்து வாழ்ந்தவன் எப்படின்னு சொல்ற? அறம் சார்ந்து வாழ்ந்தவன். மனுநீதி சோழன் இருந்தானா இல்லையா மறந்துரு. கற்பனை கதை வச்சுக்க, கதைடா வச்சுக்கடா. ஒரே மகன் இளவரசன் மாட்டு கண்ணுக்குட்டியை, பசுமாட்டு கண்ணுக்குட்டியை தேர்காலில் இடறி இறந்து போகுது. அது ஏத்தி செத்து போகுது. வாசல்ல ஆராய்ச்சி மணி கட்டி வச்சிருக்கான். இப்போலாம் அப்படி இருக்கான்னு பாரு. கட்டி வச்சிருக்கான். பசுமாடு வந்து தன் கண்ணுக்குட்டி இறந்ததுக்கு நீதி கேட்டு மணி அடிக்குது. உடனே அரசு வந்து என்னன்னு கேட்கிறான். இந்த மாதிரி தேர்காலில் சிக்கி அந்த பசுவின் கண்ணுக்குட்டி இறந்துருச்சுன்ட்டு மாட்டுக்கு நீதி சொல்லணும்னு நினைக்கிறான். தன் ஒரே மகனை அதே தேரை ஓட்டி அதே தேர்ல ஏற்றி சாகடிச்சிடறான். இது நடந்திருக்குமா நடந்திருக்காதா அதை விடு, கதை. ஆனாலும் தமிழன் கதையிலும் மாட்டுக்கு நீதியை சொன்னான் என்பது நீ தெரிஞ்சுக்கணும். அதனால அறம் சார்ந்து வாழ்ந்து நின்ற மறவர்கள் நாம். நீ இவ்வளவு வரலாறு படிச்சு வாயேன். எல்லா நாடுகளையும் படையெடுத்து வென்ற தமிழின முன்னோர்கள், குறிப்பாக அருண்மொழியும் அவன் மகன் அரசேந்திரனும், எந்த நாட்டையாவது தமிழின மக்கள், தமிழின முன்னோர்கள் அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் என்ற ஒரு செய்தியை சொல்றா பாப்போம். கிடையாது. போவான், கொடியேத்துவான், இது என் ஆளுகைக்கு உட்பட்ட நாடு,
நீ எனக்கு கப்பங்கட்டு, நீ ஆண்டுக்க வந்துருவான். அப்படிதான் இலங்கையும் விட்டுட்டு வந்தான் நம்ம பாட்டேன் அருண்மொழி. அப்படிதான் மலேசியா சிங்கப்பூர் கடாரத்தில் போய் கடாரம் வென்று கொடியேற்றி விட்டு வந்தான். தாய்லாந்து பல நாடுகளை வென்றான். ஆனால் நம்மை படையெடுத்து வீழ்த்தியவர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள். அப்படி ஒரு அறம் சார்ந்து வாழ்ந்த மறவர் கூட்டம். அதை நீட்சியை பார்க்கணுமா? அதை நீட்சியை பார்க்கணுமா? நம்முடைய தலைவருக்கு வா, தனி தமிழில சோசலிச குடியரசு அமைப்பது ஒரு கனவு. சிங்களன் தன் வான்படை வைத்து செஞ்சோலையில் குண்டை வீசி 61 பச்சிலம் குழந்தைகளை கொண்டான். நம்மாலும் வான்படை வைத்திருக்கிறார். உடனே ஒரு கோபம் என்ன வரும்? பள்ளிக்கு பள்ளிடா, அவன் காட்டணும்டான்னு உடனே நம்ம வான்படை தூக்கி அவன் பள்ளிக்கூடத்தில் போட்டிருக்கலாம். அவரு போடல. அதே விண்ணூர்தி இல்ல, விளக்கு கிடையாது. விளக்கு போட்டா கண்டுபிடிச்சிருவான். விமானம் வருது, விண்ணூர்தி வருது, பிளைட் வருதுன்னு தெரிஞ்சிடும். இந்த பாரு பறந்து வருது, எவனுக்கு எந்த தெரியுதுன்னு தெரியாது. டார்ச் லைட் இருக்கு பாரு, டார்ச் லைட், அந்த கை விளக்கு, அதை வைத்து கொண்டு எங்க இருக்கு இலக்குன்னு வச்சு அடிச்சவன் உலக வரலாற்றிலே நம்ம உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் தான். கட்டுநாயக்கா ராணுவ விமான தளத்திலே குண்டு வீசி தகர்த்தாரே ஒழிய பொது விமான தளத்தில் கொழும்புல கொண்டு போடல. செஞ்சோலையில் போட்டதற்கு பதிலாக அவன் சிங்களன் பள்ளிக்கூடத்தில் போட்டிருக்க முடியும், போடல. ஏன்? அறம் சார்ந்து வாழ்ந்த மறவர் கூட்டத்தில் வந்தவன், அறத்தின் வழி நின்ற மறவன். கட்டுநாயக்கா விமானத்தளத்தில் போட்ட குண்டை கொழும்புலே பொது விமானத்தளத்தில் போட்டிருக்கலாம், போடல. ஏன்? அறம் சார்ந்து வாழ்ந்த மறவர்கள் தமிழர்கள். அந்த இனத்தில் பிறந்த கூட்டம் மாதிரி நீ இருக்கியான்னு ஒரு தடவை சோதிச்சுக்க.